ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொளி, இந்த ஜாதக அமைப்பு உடைய பெண் உங்கள் வாழ்க்கை துணையாக வந்தால் நீங்கள் தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. பொதுவாகவே பெண் அப்படின்றது பூமாதேவி அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? எதையும் பொறுத்து போகக்கூடிய பூமியை நம்ம பெண்ணோடு ஒப்பிடும்போது அந்த அளவுக்கு பொறுமையுடையவர்களே பெண்கள் தான். ஆனால் அந்த பொறுமை இழந்துச்சுன்னா பூமி பொங்குது அப்படின்னா எதுவுமே மிஞ்சாது. அந்த மாதிரி பெண்களை முடிஞ்ச அளவுக்கு கோவப்படுத்தாமல் பார்த்துக்கிறது ஒரு சிறப்பு. ஆனால் இந்த ஜாதக அமைப்பு உடைய பெண்கள் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைஞ்சிருந்ததுன்னா நீங்கள் தாங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நீங்கள் எதை பற்றியுமே பெருசாக கவலைப்பட தேவையில்லை. அதாவது நீங்கள் மனம் முடித்த அந்த பெண்மணி எந்த லக்னமாக வேணால் இருக்கட்டும், மேஷம் முதல் மீனம் வர, ரிஷபமாக இருக்கட்டும், மிதுனமாக இருக்கட்டும், சிம்மம், கன்னி, விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், எதுவாக இருந்தாலுமே அவங்க லக்னத்தை வலுப்பெற்ற குரு ஜனன கால ஜாதகத்தில் குரு பார்வை பெற்ற பெண்மணி நிச்சயமாக உங்களுக்கு அமைஞ்சால் அது என்ன தசாபுக்தி வேணால் நடக்கட்டும், புரியுதுங்களா? அவங்க என்ன லக்னமாக வேணாலும் இருக்கட்டும், லக்னாதிபதி வலு விழந்திருந்தால் கூட வலுப்பெற்ற குரு அவங்க லக்னத்தை பார்த்துட்டாருன்னா அந்த பெண்மணி தன்னுடைய கடமை, தன்னுடைய அந்த ஒரு செயலை சரியாக செயல்படுத்துவாங்க. தன் குடும்பம், தன்னுடைய கணவர், தனக்கானவங்க, தன்னுடைய பிள்ளை, தன்னை சார்ந்தவர்கள்னு தனக்கே இல்லைனாலும் தனக்குரியவர்கள் மீது அதீத அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பாங்க, புரியுதுங்களா? அந்த அமைப்பு இருந்தால் நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைஞ்சிருந்தால் நீங்கள் தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. அதாவது வாழ்க்கை துணைன்ற விஷயத்தில் உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது. இதை பண்ணலாம், அதை செய்யலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எடுக்கிற முடிவுகளுக்கும் உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பின்புலமாக ஒரு உறுதியான ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்றது கிடையாது, எல்லாமே தெரியும். ஆனால் உங்களுக்கு உங்களுடைய அந்த ஒரு மதிப்பை, மரியாதையை யார்கிட்டையுமே விட்டுற மாட்டாங்க. 4 பேருக்கு மத்தியில் உங்களுடைய செல்வாக்கை நிமிர்த்தி பிடிக்கக்கூடிய அந்த பெண்மணியாக தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் ரிஷப லக்னமாக கூட இருக்கட்டும், நீங்கள் மணந்த பெண், இல்லை விருச்சக லக்னமாக கூட இருக்கட்டும், இல்லை மேஷ லக்னம், செவ்வாயோட வீடு, கோபம் அதிகம், வேகம் அதிகம், கோபம் உடைய இடத்துல குணம் இருக்கும். நீங்கள் உங்கள் மனைவி கோவப்படலாம், நியாயமான விஷயத்துக்கு கோவப்படுவாங்க. நீங்கள் சற்றே சிந்திச்சு பாருங்கள், அவங்க கோவப்படுறதுல நியாயமற்ற விஷயம் இருக்காது. அவங்க சொல்கிற விஷயத்தில் 1000 நல்ல விஷயங்கள் இருக்கும், 10 கெடுதலும் இருக்கும், இல்லை ஆனால் 1000 நன்மை அங்கே இருக்கும். அதனால் நீங்கள் இந்த லக்னம், அதனால் அவங்க கோவப்படுறாங்க, விருச்சக லக்னம், அதனால் கோவப்படுற பெண்மணியாக இருப்பாங்க. இல்லை மேஷ லக்னம், கோவப்படுற பெண்மணி, இல்லை நீங்கள் சனியோட வீடான கும்ப லக்னத்தில் பிறந்த பெண்மணியை திருமணம் செய்கிறாங்க, ரொம்ப மெதுவாக இருக்காங்க, சோம்பேறித்தனமாக இருக்காங்க, எந்த வேலையும். ஆனால் புத்திசாலித்தனத்தில் குறை இருக்காதுங்க. குரு பாத்திர கோடி குற்றம் நீங்கும். அந்த மாதிரி ஒரு லக்னம் அமைஞ்ச ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைஞ்சிருந்தால் அது என்ன தசாபுக்தி நடந்தாலுமே கூட அது இழுத்து பிடிச்சி வண்டியை ஓட்டிடும், பார்க்க தேவையில்லை. வாழ்க்கையில் 1008 பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் கஷ்டம் இருக்கும், வாக்குவாதம் இருக்கும், பிரச்சனை எது இருந்தாலுமே துளி கூட வெளியே தெரியாதுங்க. வீட்டை விட்டு வெளியே போகாது. நீங்கள் அடித்தாலும் சரி, அடி வாங்கினாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே போகாது. அது ஒரு கூடு மாதிரி. அதனால் உங்களுடைய வாழ்வியல் வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். பிரச்சனையே இருந்தாலும் அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுற மாதிரி பெரிய அளவுக்கு கஷ்டங்கள் வராது. சின்ன சின்ன மனஸ்தாபம், கசப்புக்கள் இருந்தாலும் அது வெளியே போகாது. அது 4 பேர் மத்தியில் பேசும் பொருளாக ஆகாது. உங்களை ஒரு 4 பேர் மதிக்கத்தக்க விஷயமா இருக்காது. அந்த அளவுக்கு உங்கள் மனைவி எங்கேயுமே உங்களை தாழ்ந்துட விட மாட்டாங்க, உங்களை நிமிர்த்தி தூக்கி பிடிப்பாங்க. நீங்கள் அவங்கள அடிச்சே இருந்தாலும் என் கணவன் ரொம்ப தங்கமானவர்ப்பா, இந்த மாதிரி கணவன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு கேரக்டர்னஸ் அவங்களுக்கு லெஸ் ஆகாது. அதனால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியான வாழ்க்கை துணை அமைஞ்சிருந்தால் நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி தான். ஏன்னா பணம், பொருளாதாரம் அது செகண்ட். ஆனால் நல்ல வாழ்க்கை துணை அமையிறது தான் வாழ்க்கையின் ஒரு நிம்மதி, நிறைவு எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி அவங்க உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் உங்கள் மேலே ரொம்ப உயிரே வச்சுருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க. மொதல் விஷயம், ரொம்ப உண்மைத்தன்மையாக இருப்பாங்க, பொய் பேசுகிறது பிடிக்காது, ரொம்ப நல்ல கேரக்டராக இருப்பாங்க. கோவப்படலாம், சில விஷயங்களில் நிதானமாக இருக்கலாம், சில விஷயங்களில் எடுத்தோம் கோத்தம் பேசலாம். ஆனால் உங்களை என்றைக்கும் தாழ விட மாட்டாங்க, உங்களை என்றைக்கும் வீழ் விட மாட்டாங்க. உங்களை நிமிர்த்தி பிடிப்பாங்க. 4 பேருக்கு மத்தியில் உங்களுடைய செல்வாக்கை
உயரும்படி செய்வாங்களுடைய தாழும்படி செய்ய மாட்டாங்க. அது ரொம்ப சிறப்பு. அதனால் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைஞ்சிருச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. பொருளாதாரம் மனைவி நல்லா அமைஞ்சிட்டாலே போதுங்க, வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு குடும்பம் அமைஞ்சிட்டா அது உங்களுக்கு இன்னும் வாழ்வியலில் வெற்றி பெறதுக்கான அந்த உத்வேகத்தையும் உறுதுணையையும் பக்கபலத்தையும் எல்லா விதத்திலும் சப்போர்ட்டிவாக இருக்கும். அது உங்கள் வேலை, தொழில், நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் எல்லா விஷயத்துலையுமே உங்களை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு பேஸ் குடும்பம். ஒரு வீடு கட்டுறோன்னா பேஸ்மெண்ட் நல்லா இருந்தால் நீங்கள் எத்தனை அடுக்கு மேலே கட்டினாலும் அது தாங்கும். அந்த மாதிரி உங்கள் குடும்பம் சரியாக இருக்கும்போது நீங்கள் வெளிப்பயணம் உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் வெளியே உங்கள் உத்தியோகத்துக்காக போகும்போது அது சிறப்பாக நல்ல வெற்றியை கொடுக்கும். அதனால் இந்த அமைப்பு உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக நீங்கள் நல்ல அதிர்ஷ்டசாலி தான். உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.